ஹாய், எல்லாருக்கும் மாலை வணக்கம். சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒன்றும் காலையில் செய்யலை. இப்போ தாங்க செய்ய போகிறேன். சிக்கன் தனியாலாம் போட்டு கொஞ்சம் அப்படியே கிரேவி மாரி பண்ண போகிறேங்க. தோசைக்கு நைட் டிஃபனுக்கு பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் எதுவும் செய்யலை. காலையில் சாதம் வடித்தேன். இருந்த குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு முட்டை சாப்பிட்டுக்கணும்னு போயிட்டேன். வெளியே போயிட்டேங்க. இப்போ தான் சிக்கன் வாங்கிட்டு கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் தக்காளியாக அரிஞ்சு வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதே போயிட்டு அப்படியே செய்யுங்க. தலைகள் கூட ஒன்றும் மாறவில்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னா மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். யாரும் அதனால தலையெல்லாம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தலையெல்லாம் மாறல. தனியா போட்டுக்கலாம். தனியா போட்டுக்கிறாங்க கொஞ்சமா. ஏன்னா அரை கிலோ தான். அரை கிலோ ஒரு 4 காஞ்ச மிளகாய். ஏன்னா மிளகாத்துக்கு ரொம்ப போட மாட்டேன். இது போடுறோம் இல்லையா, அதனால. சீரகம் 1 ஸ்பூனு. சீரகம் 1 ஸ்பூன். சோம்பு ஒரு அரை ஸ்பூனு. ஏன்னா அரை கிலோ தான், அதனால கொஞ்சமா. மிளகு மட்டும் கொஞ்சம் நிறைய வைக்கலாங்க. அவ்வளவுதான். வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு. போயிட்டாராப்பா? எங்க தட்டுங்களே காணும். பயங்கரமா இருக்கு கும்பல். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. ஊற்றலாம். வெயில் நாள்ல பயங்கரமா சூடு. இதே மழை நாள்னா எவ்வளோ நேரம்னாலும் சூடு. வெயில் நாள்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா சூடு. சும்மா கொஞ்சோண்டு கிரேவி மேல் பண்ண போறீங்க. குழம்பா வைக்கல. அவ்வளோதான், வதக்கியாச்சு. அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பெரிய கடுகு போட்டுக்கலாம்.
கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுக்கிறேன். பெரிய தக்காளி தான். வதங்கட்டும், நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுக்கலாம். உப்பு அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் வதங்கிறதுக்கு. எல்லாத்துக்கும் இன்னைக்குன்னா அந்த சண்டே ஸ்பெஷல் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சிலர் பண்ணியிருக்காங்கப்பா, வீடியோலாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. லட்டு பிடிச்சது போட்டிருந்தேன், நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போட்டிருந்தேன். அவர் 2 கையில் ஒரே டைமில் பிடிச்சார் இல்லையா, சூப்பராக பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சமையல், என்னோடய சமையல் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைவ்ல வரேன். லைவ்ல வரேங்க, 7:30 மணிக்கு வராங்க, எல்லாருமே பேசுறாங்க. நீங்களும் வாங்க. டெய்லியுமே சாயங்காலம் 7:30 மணிக்கு வரேங்க. அவ்வளோதான் வதங்கிச்சு. இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம். நல்லா தெரியுது. நான் தெரியாதுன்னு பார்த்தேன், நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமையல் பண்ண நேற்று என்னது காசு இருக்கிற ஊருக்காக பண்ணியிருந்தேன். தொழில் குளிச்சுக்கிற தொழில் பண்ணியிருந்தேங்க, போட்டிருந்தேன் வீடியோ. எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஒரு 50 பேர்கிட்ட பார்த்துட்டாங்க, 40 பேரை என்ன பார்த்துருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறேன், 40 பேர் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். அப்படியே நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது நம்ம வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ வதக்கி வச்சோம் இல்லைங்களா, இது நம்ம அரைச்சிக்கலாம். அது ஸ்லோவிலே இருக்கட்டும், அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டேங்க, அவ்வளோதான். இப்போ இதை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நம்ம பத்தல்னா தான் மிளகாத்தூள் போடணும். இதை போட்டு பத்தல்னா வதக்கி பார்த்துட்டு எவ்வளோ காரம் இருக்குது உப்பு போட்டு நீங்கள் தனியாக காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு வச்சு அரைச்சி, இஞ்சி பூண்டை வச்சு அரைச்சி போட்டு பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு மனமாக இருக்குங்க. இந்த கறி கூட அந்த நீச்சு வாடை அடிக்காது.
ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா, கவுச்சி வாசனை, அந்த மாதிரி வராது, நல்லா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஏன்னா நான் வேற மாதிரி தான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா, இப்போ இது அதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இப்போ புதுசாக இப்போ திருப்பி போட்டேன். இந்த கிரேவி சும்மா இது மாதிரி பண்ணோம்னா தகன்னு அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வறுக்கிறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ கொஞ்சம் ஒரு காரம் வந்து மிளகு போட்டுருந்தீங்களா, மிளகு ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 4-5 காஞ்சி மிளகாய் போட்டேன். இப்போ அந்த காரம் தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துன்னு கொஞ்சம் இது போடலாம், இல்லைன்னா போட தேவையில்லை. நம்மளுக்கு இதோட காரம் வந்து நல்லதுங்க. தனியா காரம், அப்புறம் வந்து மிளகு காரம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு சூடாகாது, சூடு தணிக்கும் தனியாலாம். அதனால தான் அது போடுறது ரொம்ப தேவையில்லை. அதனால தான் திக்காக கிரேவி தான் பண்ணுறேன். இப்போ இது நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு எவ்வளோ இருந்தோ உப்பு போட்டு, கொஞ்சம் காரம் வேணுன்னா காரம் போட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், பார்த்துக்கலாம். உப்பு போடு, உப்பு கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போடணும். உப்பு கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான். கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும், அவ்வளோதான் போதும். ஏன்னா கறிலாம் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து ஒரு காரத்தன்மை இருந்தால் தான் அதை சுடு சாப்பிடுவோம் நம்ம. அவ்வளோதாங்க, ரெடி சிக்கன் கிரேவி. சும்மா பார்க்குறப்பவே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும் போல தோணும். அப்படியே உங்களுக்கு இடையே தெரியலன்றதுக்கோசம் இப்போ இதை கழுவி ஊற்றிடலாம். தோசைக்கு தான், நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை. ஆச்சம் இல்லைங்களா, அதில் எல்லாம் மீன் இல்லாத சொல்லு. அவ்வளோ போதும். ஸ்லோவாக வச்சிடணும். ரொம்ப ஸ்லோவாக வச்சா தான் நல்லா வேகும். அதில் ஸ்லோவாக வச்சிரு, அப்போ தான் நல்லா வேகும். அவ்வளோதாங்க, மூடி போட்டுடலாம். மூடி போட்டோம்னா மெத்து கறி. அவ்வளோதான், மூடி வச்சா அது வேகணும். நேற்று அரைச்ச துவையல் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த துவையல் சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா அவ்வளோ சோறு பேசிடலாங்க. நம்ம சாதம் அவ்வளோ சாதம் பேசிடலாம், நல்லாயிருக்கும். இது அரைச்சி வச்சுட்டா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எதுவும் தேவையில்லை. இதை பேசிட்டு இப்போ ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு வச்சோம்னாலும் சாப்பிட்டுப்பாரு, நல்லாயிருக்கும். எங்களுக்கு இது வருங்க, ஒரு வாரம் வரும். நானுமே இதை தான் போட்டு சாப்பிடுவேன், அவரும் இதை தான் போட்டு சாப்பிடுவார். இது வேகட்டுங்க ஒரு நேரம், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அவ்வளோதான், வெந்துடும். சிக்கன் தானே, வெந்துடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம புதினா இது கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. எப்படி இருக்கு பாருங்க, சும்மா தகன்னு இருக்குது பாருங்க. அவ்வளோதான், கிரேவி தான். சும்மா நம்ம தோசைக்கு தானே தொட்டு போகிறோம், தண்ணி வேணாம், கிரேவி தான். அவ்வளோதான் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க கிரேவி. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியாதுன்றதுக்கு தான் காட்டுறேன். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க, அல்டிமேட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு. ஒன்றுமே தேவையில்ல, ஒரு 2 தோசை சாப்பிட்றீங்கன்னா 4 தோசை சாப்பிடுங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோதான், முடிச்சுக்கிறேங்க. நைட்டு தான் தோசை ஊற்றுவேன் இப்போ, ஏன்னா 7 தான் ஆகுது மணி, செஞ்சுட்டேன். அதனால் முடிச்சுக்கிறேங்க நான் வீடியோவை. சூப்பராக இருக்குங்க, பார்க்குறப்பவே பாருங்கள், சாப்பிடும் போது தோணும்.
அவ்வளோதாங்க. இப்போ இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டு டின்னர் வந்து தோசை, சிக்கன் தொக்குங்க. தனியா காஞ்சி மிளகா இருந்தால் இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. சொந்தங்களே உறவுகளே அனைத்து சப்ஸ்கிரைபரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். பாய், குட் நைட்.